பஸ் ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவரு ஹார்ட் குட். ரொம்ப நன்றி bro. ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரயில்வே ஸ்டேஷன். எங்கன்னா கோயம்புத்தூர் டு திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ். இந்த கேப்பில் சில ரீல்ஸ்லாம் எடுத்திருக்கேன், அப்படியே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களை விட்டுட்டு போனவங்க மேல எதுக்கு இவ்வளோ காதல்? அமிழ்தே நீ உறங்கிட மலர் விரித்தேன், அதிலே முள்ளிருந்திட. அப்பாடா, ஒரு வழியாக நம்ம ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே அந்த ஸ்டாப் வந்துடும். ஸோ இறங்கினதுக்கப்புறம் இங்கே 100 நாள் வேலை கிடையாது. இந்த பாட்டுக்கெல்லாம் வைப் ஆகுறீங்களா? ஆவீங்களா? ஸோ ஒரு வழியாக போட் ஹவுஸ்க்காக வந்து வெயிட் பண்ண வந்தாச்சு. ஸோ நம்ம தம்பியோட ஒரு ஃபோட்டோ. அப்பாடா, ஒரு வழியாக போட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போதைக்கு 2 போட்டு தாங்க இருக்கு. பட் ஓகே, கிடச்சிருச்சு. என்ன இருக்கு? ஐயோ, ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. சரி ஓகே, இருந்தாலும் சாரி. நெக்ஸ்ட் வந்து இது சமையல் அறை, சாப்பிட்ற இடம் வந்துருச்சுப்பா. இங்கே யாருப்பா? பரவாயில்ல, நல்லா இருக்கு. இங்கே யார் ஒருத்தன் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, வந்து படுத்தாச்சுங்க. அப்பா, அந்த ட்ராவலுக்கு வந்து படுக்கலைன்னா முதுகு உடஞ்சிரும் போல. ஒரு வழியாக ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு, நல்லா குளிச்சாச்சு. என்ன இந்த தண்ணி குழ குழ குழன்னு இருக்கு.
ஒரு வழியாக போட்டை நிப்பாட்டி போட்டுட்டாங்க. இங்கே தான் நல்ல ஒரு பிளேஸுங்க. இங்கே எல்லா போட்டையும் நிப்பாட்டி கிடக்கு பாருங்களேன். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் மாதிரி போயிட்டு இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்கேன், அதை அப்படியே அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இதை பார்த்தோன்னே வடிவேல் நினச்சிடாதீங்க, நான் தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா தனித்தனியாக வீடு, சுற்றி மரம், ஏதோ தீவுக்கு நடுவில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஃபீல் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். லைட் அப்படியே உட்காந்துருக்கோம். ஆஃபீஸ் ஜம்ப் பண்ண அப்படின்னா ஆனால் என்ன ஆளெல்லாம் வெளியிலேயே இல்லை, எல்லோரும் வீட்டுக்குள்ள தான். ரெண்டாவது தான் ஒரு சில வண்டிலாம் போகுது. இங்கே பாருங்களேன், சுற்றி தீவு மாதிரி இருக்குது பாருங்கள், தண்ணியாக இருக்கா. நடுவில் மட்டும்தான் அந்த நிலம் ஆக்சுவலாக. ஆமாம், அதுதான் மெயின். ஆக்சுவலாக நல்லா பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ஓகே, இப்படியே நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு அடுத்த வியூ பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஆற்றுக்கிட்டேயே வீடு. செம்மையாக இருந்துச்சு. போங்க, ஐயோ, அடிக்கிற காற்று, அப்புறம் இந்த ரிவரு. ஆனால் இங்கே சொல்ல மாட்டேன், மனசுலேயே சொல்லிக்கிறேன். குளிச்ச மாதிரியே தெரியலங்க, அப்படியே லைட்டாக வெக்கையாக இருக்குது. ஐயோ, இந்த ஆற்று தண்ணியில் ஒரு ஃபேஸ் எல்லாம் ஆயிலாக தான் வருது. இந்த ஷார்ட் எல்லாமே வந்து நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நல்லா எடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் குளிச்சுட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு மேலே என்னால் முடியாது. நாம் தேடி கடிக்கிறேன், மனம் தேர்ந்த பிடிக்கிறேன், மனம் மட்டும் என் குட்டி மல்ல பெட்டி உன் பேரு என்னம்மா? ஹோம் தேட்டரில் பாட்டை போட்டு சும்மா வைப் இருக்கே. வாவ், இந்த பார்க்கில் நான் பேசுகிறதே கிடையாது, இந்த பிஜிஎம்மே பேசும் பாருங்களேன். உள்ளே போக போக தான் இந்த பேக் வாட்டரோட வியூ நல்லா இருக்குது ஆக்சுவலாக. எல்லாம் டான்ஸ் ஆடி களைச்சி போயிட்டாங்க. அப்படியே உட்காந்துருக்கிற ஒரு போர்ஷனில் நல்ல ஒரு வீடியோ ஆக்சுவலாக.
இந்த இடத்துல இந்த பிஜிஎம்மை கேட்குறதுக்கு எனக்குள்ள ஏதோ சம்திங் ஆகுது ஆக்சுவலாக. நல்ல ஒரு ஃபீல். அடுத்து இவங்க வந்து யூரோப்பியன் கண்ட்ரிங்க. இங்கே வந்து ட்ரிப்புக்காக வந்திருக்காங்க. பட் இவங்க ஜியோவில் வேலை பார்க்குறாங்க போலக்கா. அவங்க எங்கேயோ மும்பையில் ஸ்டே பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்கள்ட்ட பேசும்போது தான் அது தெரிஞ்சுது. வாவ், இந்த பிளேஸும் நல்லா இருக்குது. பின்னாடி காரன் வேற வாரான். ஏற்றிடுவானோ இல்லை ஏற்றலை. ஸோ போட் ஹவுஸில் எடுத்த ஒரு சின்ன சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் இது. ஸோ நல்ல ஒரு ஃபோட்டோஸ்லாம், நல்ல கேமரா இருந்துச்சுன்னா சூப்பராக எடுக்கலாங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம அங்கேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக வாகமான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ நான் அந்த வாட்டி பஸ்ஸில் போகல. ஸோ நான் வேனில் போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் சீட் கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்குள்ளேருந்து வெளியே வந்து இப்போ வாகமானோட மலையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஜில்லிப்பு காற்று அடிக்குதுங்க. இந்த டிரைவர் அண்ணா ரொம்ப சூப்பர் பர்சனுங்க. எங்களை நல்லா சேஃபாக கொண்டு போயிட்டு வந்து விட்டுட்டார். ரியலி இவரை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். வீடியோஸ் எல்லாமே வந்து வெர்டிக்கலில் தான் இருக்கும். ஏன்னா என்னால் அங்கே வந்து கண்டினியூஸாக எடுக்கவே முடியல. ஆக்சுவலாக இருந்த டயர்டுக்கு எப்படி எடுக்கணுங்கிறதே எனக்கே மறந்துட்டேன். ஐயோ வளர்றேனே. இந்த பாட்டுக்கு இந்த இடத்துல வந்து நின்னதுக்கும் ஐயோ மனசுல என்னென்னமோ ஒரு விதமான ஒரு சந்தோஷங்க. அது அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போய் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம பஸ்காரங்க நாங்கள் போன நேரம் ரொம்ப மழைங்க. ஐயோ ரொம்ப நனைஞ்சிட்டு ஹேர்லாம். இங்கே பாருங்கண்ணா, வீடியோ எடுக்கும்போதே சாரல் பெய்யுது. நல்லா ரெயின் டேயில் மாட்டிக்கிட்டோங்க. இந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பச்சை பச்சேர்னு மரம் செடிகள் தாங்க. நம்ம ப்ரோ பாருங்களேன், ஒரு மாதிரி நிற்கிறாரு. இங்கே வந்து நில்லுங்க, இது கரெக்டாக இருக்கும். சூப்பர். ஆஹா, ரிஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. அங்கேருந்து ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு இப்போ நேராக நம்ம ரெசார்ட்டுக்கு தாங்க போகிறோம். ரெசார்ட்டில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரதை கேப்சர் பண்ணுறேன்.
ஒரு வழியாக ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு 2-3 ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். அது அப்படியே சாம்பிள் போடுறேன். இதாங்க எங்கள் ஜீப் டீம். நல்லா வைப் பண்ணிவிட்டு காரில் போயிட்டுருக்கோம். காரில் ஜீப்பில். ஜீப்லேருந்து வந்து நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுங்க இது. அந்த இடத்துல வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருப்போம். அதை அப்படியே அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு வந்த உடனே அந்த காற்று பாருங்கள். அப்பா, அந்த இடத்துல அப்படியே அந்த மேக கூட்டமும் காற்றும் மிக்சிங் ஆகி அப்படியே பாடி வைப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளோதாங்க. அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போக ஆரம்பித்தாச்சு. போகிற இடம் ஃபுல்லாகவே ஒரே ஃபாகாகவே இருந்துச்சுங்க. இங்கே பாருங்களேன். ஜீப்பில் நல்ல நல்ல சாங்காக போட்டிருந்தாங்க. அதை ரசிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருந்தோம். இந்த பின்னாடி உள்ள வெள்ளை சட்டை எங்கள் டிஎல் தாங்க. அவர் அப்படி தான். ஆஃப் ரோடு ஓகேங்க, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப கவுர்ற மாதிரிலாம் போகல, சும்மா லைட்டாக பேட்ரோல்ஸ் மாதிரி. செகண்ட் வியூ பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இடுக்கி டேமா, இடுக்கி டேம் வியூவா என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த பார்த்திங்கன்னா தூரத்தில் ஆறு தெரியுது. டிஏ மேனேஜர்ஸோட ஒரு சின்ன டான்ஸு. டான்ஸை போட்டுட்டு டிஏ குரூப்போடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோங்க. செம்ம என்ஜாய்மெண்ட். நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ். அடுத்து இதுதாங்க ரிவர் பாயிண்ட்டு. ஆக்சுவலி இந்த பக்கம் வந்து மலையிலேருந்து ஒரு ஹோல் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அதில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து ரிவர் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வியூ பாயிண்ட் ஐ வுட் லைக் டு டெல்லிங் யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் நவ், லைக் தட் நேச்சர் கம்ஸ் டு டாக் ரைட் நவ் த மூமெண்ட். Just to see the natural viewpoint. Suicide point. அந்த பாயிண்டோட வியூ ஆக்சுவலாக ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மலையாக தான் இருந்தது. அப்படியே இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க நான். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த அடிக்கிற காற்றுக்கும் இந்த இடத்துக்கும் அப்படியே மனசில் உள்ள பழைய நினைவுகள் அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தது. வாழ்க்கையில் சில விஷயங்களை மறக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை என்றைக்குமே மறக்க முடியாதுங்க. அந்த நினைவுகள் ரொம்பவுமே கஷ்டப்படுத்தும், சில நேரத்தில் சந்தோஷமும் படுத்தும். மனுஷனோட வாழ்க்கை அப்படி. அப்படியே
நாங்கள் வந்து ஜீப் இது தான் வாகமானோட சூசைட் பாயிண்ட். ஓகே, இந்த இடத்த அப்படியே பாருங்கள். நல்லா இருக்கு. இனிமே வேணாண்டா வாழ்க்கை, குதிச்சிருடா அப்படின்னு நினைச்சேன். கொஞ்சம் நேரம் கழித்து கேம்ப் ஃபயர் வித் டான்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் இருக்கும், டைம் இருக்கும். அந்த டைமில் வெளில வந்து பார்த்தேன், 2 பேர் கீழே இருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு இந்த உலகம். அதாங்க நைட்டு நேரம் மட்டும்தாங்க இந்த அமைதியெல்லாம். பகலில் ஐயோ, வாழ்க்கை பகலில் பிடிக்கவே இல்லைங்க. நைட்டு தான் நிம்மதி, காது அமைதி எல்லாமே. நான் போய் தூங்குறேன், காலையில் பார்ப்போம். காலையில் எந்திரிச்ச வேகத்துக்கு அப்படியே மழை அப்படி பெய்யுதுங்க. அப்படியே இந்த மழை பெஞ்சிட்டே போகுது பாருங்களேன். அது இந்த கேமராவில் தெரியுதான்னு தெரில, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அங்கே பாருங்க அப்படியே போகுது பாருங்க. இப்போ தெரியுதா, லைட்டாக தெரியுதா? அது புகை இல்லைங்க, ரெயினுங்க. அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி ஃபுல்லாக போட்டு எஞ்சி நின்ன வெளியில். ஸோ அந்த பிக்சர் தான் இது. மார்னிங் செம்ம குளிருங்க. பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க பசங்க வெளியில் போகிறாங்க. அவ்வளோதாங்க, ஃபைனல் பார்ட் வந்தாச்சு. நம்ம கிளம்புற ஃப்ளைட் வந்தாச்சு. இதுதான், இதில் தான் நம்ம எல்லோரும் போக போகிறோம். நல்ல மழைங்க, ஆக்சுவலாக செம்ம மழை பெஞ்சிருக்கு. ஓகே, ஃபைனலாக கிளம்பியாச்சு. பை பை கொச்சின். நம்ம ஃப்ளைட் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டேக் ஆன் லைன் நினைக்கிறேன். இருந்து தாங்க பிளேனோட பவர் என்னன்னு பார்த்தேன்.
பார்ப்போம். பாய்.